சார் கிரியேட் எவிடன்ஸ் சார் நீங்க கிரியேட் பண்ணுங்க எவிடன்ஸ் எத்தனை கேஸ்க்கு நீங்க இது பண்றீங்க கிரியேட் பண்ணுங்க கலெக்ட் பண்ணுங்க கிரியேட் நாட் கிரியேட் இல்ல அந்த பையன் நம்ம அவரு யார ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி யாரும் இல்ல அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க அத பேசிட்டு சிபிசிடி கிடையாது கோரிக்கை ஒன்லி சிம்பிள் கோரிக்கை தான் ஆல்ரெடி எனது தாய் அந்த வெட்டி பார்க்கும் சொல்லி அள்ளி கொண்டு என் தாய் தகப்பன் நீதான் நிம்மதியாக இருப்பார்கள். இதுதான் அதுலயும் இருக்குது. அடுத்தப்ப நீங்க வந்து ஸ்பெசிஃபைடு எஃப்ஐஆர் கண்டென்ட்லயும் ஸ்பெசிஃபைடா நேம் தான் கொடுத்துருக்காங்க. போலீஸ் மேல நாங்க நம்பிக்கை வச்சுதான் நாங்க சிபிசிடி என்கொயரி நாங்க கேட்கறோம். எங்க கோரிக்கை அதுவே கிடையாது. சிபிசிடியோ சிபிஐயோ கிடைக்கல. நாங்க லா அண்ட் ஆர்டர் அஸ் அ கமிஷனர் உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சுதான் நாங்க வந்து எந்த கோரிக்கையுமே கேட்கல. ஒரே சிங்கிள் கோரிக்கை ரிமைண்ட் பண்ணணும். ஆல்ரெடி தே ஆர் நேம்டு இன் SC/ST அட்ராசிட்டி ஆக்ட். நார்மல் ஆக்டும் கிடையாது. ஐஜி சார் ஆல்ரெடி யூ நோ ரியல் சாதாரண ஒரு மர்டர் கேஸ்ல யாவது நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் என்ன ஏதுன்றது பாயிண்ட்குள்ள போகலாம். This is SC/ST atrocity act. The act itself remand is a must. அப்புறம் என்ன இருக்குது? சிம்பிளான கோரிக்கை நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க. நாங்க எந்த அதுக்கப்புறமேட்டு நாங்க எதுவுமே பண்ணல. ஆனபிள் சீஃப் மினிஸ்டர் தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க எங்களுடைய நல்லடக்கத்தை ப்ரொசீட் பண்றோம். தலைவர் ரிமைண்ட் பண்ணுங்க. சிம்பிள் கோரிக்கை எதுவுமே இல்லை. கிராமங்கள் வில்லேஜஸ் எல்லாமே இங்க இருக்காங்க. ஏன்னா எல்லா கிராமங்களும் இருக்காங்க. அவங்களோட டிமாண்ட் ஒரே டிமாண்ட். சிஎம்க்கு ஒரு சிறப்பான ஒரு இதை தான் கொடுக்கணும். அதான் போலீஸா இருந்தாலும் தயவுதாட்சியம் இல்லாம நடவடிக்கை எடுத்தோம். அவர் அது எஃப்ஐஆர் கண்டென்ட் பார்த்தா சொல்லி சிபிசிஐடி வந்து சொல்லுது கம்பெனி தப்பா ஒரு கேஸ் அது வச்சு அது போச்சு SC/ST ஆக்ட் 60 டேஸ் வாட்டர் கேஸ் 90 டேஸ் டைம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து டைம் எடுத்து ப்ராப்பரா விசாரணை பண்ணி ஸ்பாட்க்கு வந்தது ஒரு விஷயம். ஒரு அக்யூஸ் ஸ்பாட்க்கு வந்து பண்றாங்க அது ஸ்ட்ரெயிட் எவிடன்ஸ். ஒருத்த ஸ்பாட் யார வந்தா அவன் குறிச்சு அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டுருவான். அவருக்கு வந்து யார் தூண்டுதல்ல பண்ணாரு என்ன கான்ஸ்பிரசி இருந்தது அதெல்லாம் கண்டுபிடிக்க நிறைய இல்ல நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க பாடி வாங்கிக்கிறோம். நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க பாடி வாங்கிக்கிறோம். This is our stand. No, I'm just telling you fact. Yes, I know that fact. சொல்லல விசாரிங்க. நான் வந்து இன்னோசென்ட் இருக்கானே இல்ல கழிச்சு விசாரிங்க. 10 நாள் கழிச்சு நாங்க பாடி வாங்கிக்கிறோம். எப்ப நீங்க கைது பண்றீங்களோ அப்பதான் நாங்க பாடி வாங்குவோம். அது எந்த விசாரணைனாலும் பண்ணுங்க. நான் ஆர்டர் பண்ணுங்க. இல்ல ஸ்பெஷலி டாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. எதுனாலும் பண்ணுங்க. ஆனா நாங்க வந்து தலைவர் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு இருக்காங்க. நாங்க ஊருக்குள்ள தான் இருக்கிறோம். எங்களால போய் ரோடு மேய்க்க முடியாதா? பண்ணலாம். அப்படி நாங்க கெட்ட பேரு கவர்மெண்ட் ஏற்படுத்த விரும்பல. ஒன் மோர் இஷ்யூ எல்லா வில்லேஜ்லயும் ஆள் போட்டு இங்க வந்து பாக்குறதுக்கு கூட குஸ்தி வீட்டுக்கு வந்து பாக்குறதுக்கு கூட ஆள் விடாம பண்ணலாம். அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அது பெரிய டிமாண்ட் இல்ல. அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. நீங்க பிக்கெட்டிங் பாயிண்ட் போடுவீங்க. அதை நாங்க அக்செப்ட் பண்றோம். அதை நாங்க இஷ்யூவே மாத்தல. நீங்க போலீஸ் போட்டு தடுக்கிறீங்கன்றதை நாங்க சொல்லவே இல்லை. அது உங்களுடைய பிரச்சனை இல்ல. அடுத்தாலுமே நாங்க அதை இஷ்யூ ஆக்கல. அது உங்களுடைய சேஃப்காக நீங்க பண்றீங்க. அது பிரச்சனை இல்லை. டிமாண்ட் ஒன்லி டிமாண்ட் சார். இதுமே கேட்கலாம். இதுக்கு ரொம்ப ஒன்லி டிமாண்ட் வில்லேஜ் கால் பீப்புள்ஸ் கமிங் டு டிமாண்ட். அவங்க கோர்ட் இஷ்டம் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் பண்றேன்னா அவர் சொல்றாரு தட் நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றோம் போலீஸ்னால. நம்பர் 2 பாயிண்ட் வந்து அவன் இன்னோசென்ட் இருக்காரு சொல்றீங்க. இது ரெண்டுமே அப்படி கிடையாது. நான் ஒத்துக்கிறோம். நாங்க வந்து டேக்கிங் டைம் டு இன்வெஸ்டிகேட். டைம் எடுத்துக்கிறோம். இப்போ சிபிசிஐடி இன்வெஸ்டிகேட் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து அவங்க ரோல் கண்டுபிடிச்சா கண்டிப்பா வந்து கண்டுபிடிச்சா இல்ல மர்டர் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவன் மர்டர் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பாக்குறது ஒரே நிமிஷம் நம்ம டிமாண்ட்ல
ஒரு டிமாண்ட் ஒண்ணுமே கேட்கலாம். வெட்ட உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்றது அவங்க ஃபாதருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். நாங்க ஃபாதருக்கு இன்ஃபார்ம் பண்ணா ஃபாதர் சொல்லாம இவன் எப்படி செஞ்சிருப்பான்? இது ஒரு கேள்வி, சந்தேகம் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க பாருங்க, வேண்டாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து அவன் முதல்ல எடுத்த உடனே ஃபாதருக்கு தான் போன் பண்றாரு, அப்பா நான் அவனை வெட்டிட்டேன். அது அஃபென்ஸா இல்லையா? அவன் ஃபாதர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு அவன் பையனை காப்பாற்றுறதுக்கு. நீ போலீஸ் வந்து செட்டில் பண்ணி கொடுக்குறாரு, உங்ககிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்றாரு. அட்லீஸ்ட் இவரா அவன். ஸோ அப்போ இவர் சொல்லாம ஆர்டர் பண்ணிக்க மாட்டாங்கிறது தான் எல்லாரும் மக்களுடைய எண்ணம், எல்லாருடைய எண்ணம் அதுதான். அப்போ ஸோ அவங்க அப்பா அக்யூஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வர்றாருல்ல, எப்படி அவரை போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறீங்க? இதுதான் நடந்து போச்சு. இவர் தானே சொல்றாரு உங்க போலீஸ்க்கு என் பையன் ஆர்டர் பண்ணிட்டான்னு சொன்னா அப்புறம் விட்டுருவீங்களா? அக்கரன்ஸ் அவங்களுக்கு தெரியாம நடக்கலையா? இந்த இவ்வளவு பெரிய மர்டர் வந்து அவங்க தெரியாம ஏன் அதுல ஏன் நமக்கு என்ன டவுட்? ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்? பண்ணிடலாமே, கிளியர், வெரி கிளியர். அவன் தான் இன்ஃபார்ம் பண்றான், செல்போன்ல செக் பண்ணுங்க, அவன் போன் பண்றான். அப்போ அப்பா சொல்லி தானே மாடல் இந்த பையனை பண்ணிக்கணும். ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து கனெக்ட் இல்லாம செய்வானா? எல்லாருடைய கேள்வி அதான். அதெல்லாம் எங்க கோஆர்டினேட் பண்ணி எல்லாம் சொல்றாங்க. இல்ல சார், ஆல்ரெடி நேம்டு எஃப்ஐஆர் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ். கோரிக்கையே கிடையாது. கிரவுண்ட் ஃபார் இப்போ அவனை அது எப்படி அதான் புக் இஷ்யூஸ் But the family is very strong. They want to see this logic. சீரியஸா இருக்கா? எங்க அம்மா சீரியஸா இருக்காங்க. நான் 4 நாளா சாப்பிடல. நாளைக்கு என் வீட்டுல 3 உயிர் பறி போயிடும், உறுதியா போயிடும். எந்த மாற்றமும் கிடையாது. கைது பண்ணியே தீரணும். என் வீட்டுல நாளைக்கு 3 உயிர் பறி போயிடும். ஒரே கேள்விதான். வெட்டின உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? ஃபாதர் கொடுக்குறாரு. ஃபாதர் கொடுக்காரு. இவன் மார்டர் பண்ணோன்னா யாருக்கு சொல்லியிருக்கணும்? நான் மார்டர் பண்ணேன், 7 hours என்ன பண்ணணும் சார், நான் நேரம் மார்டர் பண்ணிட்டேன், நேரம் ஒன்லி ஸ்டேஷன் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் நான் தான் சார் மார்டர் பண்ணணும்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் ஃபாதருக்கு பண்றாங்கன்னா இது என்ன பிளானா? போலீஸ் ஃபேமிலி போலீஸ் ஃபேமிலி அதான் தைரியமே இல்ல. ஒரு தலைவர் சொல்ற பாயிண்ட்ல நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எஃப்ஐஆர் itself shows the abetment section 49 of BNSS அதுவும் போட்டுருக்கீங்க. அந்த அது ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிருது இல்லையா? தலைவர் சொல்ற பாயிண்ட் நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன் சார், நீங்க தான் பண்றீங்க சார். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் எடுப்போம். யாருமே கிளீன் சிட் கொடுக்கல. இன்வெஸ்டிகேட் பண்ண நேத்து அவர் வந்து நான் நேத்து அதான் சொன்னேன். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தெரியும், நான் பேசினேன் கேளுங்க. எல்லாம் இருந்தாங்க உங்களை போயிட்டு வாங்க, அவங்க கூப்பிடுற ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் தான் எல்லாம் ஒரு மணி நேரம் பேசினேன். நீங்க வந்து அவங்களை கவுன்வேஸ் பண்ணதுக்கும் கன்வின்ஸ் பண்ணதுக்கும் டிமாண்ட் என்ன? ஒரே டிமாண்ட் தான். அவங்க ஃபாதர் முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க, இது வேற எந்த டிமாண்ட் இல்ல. இன்வால்வ் இன் திஸ் கேஸ், அவ்வளவுதான். இந்த கேஸ்ல அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. நீங்க சொன்னா விசாரிக்க எப்போ விசாரிச்சு எப்போ பாடி எடுத்து இந்த மதர் சாப்பிடல, இவர் சாப்பிடல, ஃபேமிலி ஃபுல்லா சஃபர் ஆகி 3ஆம் நாள் பட்டினியா இருக்காங்க. நான் இவங்களுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓப்பனா சொல்லி எல்லா வில்லேஜஸ் இங்க பாத்துருக்கோம். அவ்வளவு பேரும் என்ன நினைச்சிட்டு பாருங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன நினைப்பாங்க, கவர்மெண்ட் என்ன நினைப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அமைச்சர்களுக்கு நாங்க இன்னொன்னு கோரிக்கை வைக்கிறோம்னா, இவங்களை கைது பண்ணணும். பிளஸ் வந்து விரைவு நீதிமன்றம் மூலமா வழக்கை 1 மாசத்துல நடத்தணும். இப்ப நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அந்த மாதிரி நடத்தணும் போல இது எல்லாமே சேர்த்துதான். எல்லாமே சேர்த்து வந்துடுறாங்க. திஸ் இஸ் சிமிலர் அக்கரன்ஸ் இந்த சவுத்ல தொடர்ந்து கொலை நடந்துட்டு தான் இருக்கு. குண்டாஸ் போடுறீங்க. the case is not standing, they are coming out. அப்போ கேஸ் கன்விக்ஷன் கேஸ் ஸ்டாண்ட் ஆகணும்னு சொல்லி தான் இன்வெஸ்டிகேஷன் எவிடன்ஸ் கேதர் பண்றோம்னு சொல்றாங்க. ஐ வாண்ட் தி கேஸ் டு கன்விக்டட். வெட்டின உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க அப்பா கொடுக்குறான். அப்பா அவங்க அப்பாட்ட சொல்லாம வந்து மர்டர் பண்ணிப்பானா? எல்லாருமே கேள்வி, நான் மட்டும் கேள்வி. அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அப்பா செய்யல. ஸோ அவன் பேட் ஹேபிட். அவன் வந்து கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், பாத்தீங்களா? அவன் அருவா வச்சு போஸ் கொடுக்குறது, அருவா வச்சு வைரல் பண்றது எல்லாம் பண்ணிருந்தான். அப்ப அந்த ஈடியட் அவங்க ஃபாதர் மதர் அவனை தட்டி கேட்க தவறிட்டாங்கல்ல. சப்போஸ் அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே மர்டர் பண்ண உங்க ஆப்ஷன்ல வச்சுக்கிட்டா கூட அந்த ஈடியட்னால அவங்க உள்ள போட்டோம், தப்பே இல்லை. அவங்க அப்பதான் பண்ணாங்க, அந்த பையன்டே ஸ்டேட்மெண்ட் வாங்கிருந்தீங்க. அது வாங்குறது பெரிய விஷயமா? நம்ம தான் கைது போடப்போம். ஒரே வார்த்தை அவங்களை ரிமாண்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் தான்
CBCID இருங்க பேச விடுங்க. ஐஜி சார் அக்செப்டட். தலைவர் சொன்னது அவங்க அப்பாவுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணன்றது இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பாயிண்ட் அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சமராகி போச்சு, சமராகி பையனை பறி கொடுத்தாங்க, திருப்பி வரப்போறது இல்ல. எங்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். சோ அந்த பேரண்ட்ஸ் தப்பா வளர்த்ததுனால அவனுக்கு தண்டனை கூட இருக்கட்டும். அவன் செய்ய சொன்னானா செய்யலன்னு ஆட்டம் பார்த்து போறான். ஆனா தப்பு பண்ணதுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தண்டனை வேணுமா வேண்டாம். ஏன் போலீஸுங்கிறதால காப்பாற்ற ட்ரை பண்ணி காப்பாத்தாங்கிறேன். அது காப்பாத்துறது ட்ரை பண்ணது வேண்டாங்க, ரிமாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி எடுங்க. ரிமாண்ட் பண்ணி கஸ்டடி எடுங்க. நாங்க டிமாண்ட் இதுதான். டிமாண்ட் பண்ணலாம் பாக்குறோம். நாங்க வந்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு கண்டிப்பா எல்லாரும் பேசாங்கண்ணே. ஒரு நிமிஷம் தம்பி, தங்கச்சி கேளுங்க. அந்த அம்மா மிரட்டினால பேச விடுங்க, பேச விடுங்க. ஊருக்காரங்க பேச வேண்டாம். நாங்க உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்க அது சரி பண்ணுங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்களா? நீங்க விசாரிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் போன் அவங்க அப்பன்னு பண்ணிக்கலாம். அதே ஒண்ணு போதுமா சார்? இல்ல நீங்க அவங்க அரெஸ்ட் பண்ணாதான் உங்களை விசாரிக்க முடியும். கஸ்டடி எடுத்து விசாரிங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க அக்யூஸ்ட செக்யூர் பண்ணி கொடுத்தாங்க வேண்டி நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. பிளான் உலகப்படி கொண்டு வந்து வீசிதான் அது பிளான் தானே. கஸ்டடி எடுத்து விசாரிங்க. விசாரிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஃபைண்டிங்ஸ் நீங்க மெரிட்ல பண்ணுங்க. அது யாரும் கேள்வி கேட்க போறது இல்லையே. உங்க இன்வெஸ்டிகேஷன் டிஸ்கிரிமினேட் ஆஃப் தி பவர் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன்ல யாரும் தலையிட போறது இல்லையே. ஸ்டடி எடுக்கறனால அரெஸ்ட் பண்ணணும்ல. ப்ளீஸ். ஃபைனலி ஸ்டாண்ட் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க நீங்க கைது பண்ணாட்டி பாடி வாங்க போறது இல்ல. அதுல இருந்து அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதுல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. முழு உயிரும் போயிடும். ரொம்ப சீரியஸா இருக்காங்க. பாருங்க சார், பாருங்க எப்படி என்ன நிலைமையில சாப்பிடுங்க. அது எப்படி சாப்பிட மனசு வரும். சபரா இருக்காங்க, அதனால ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க, பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். எஃப்ஐஆர் பாயிண்ட் சொன்னா டிஸ்கஸ் பண்றோம் தனியா. ஏன்னா கேஸ் சிபிசிஐடி போயிருக்கு. சிபிசிஐடி தான் இது பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. நான் அவர்கிட்ட என்ன சொல்றேன் பேசுறேன் சார். நாங்க சிபிசிஐடி கேட்கல. இல்ல ஆர்டர் ஆயிருக்கு. ஒரு ஆர்டர் ஆயிருக்கு. அது உங்களுடைய டிமாண்ட். நாங்க கேட்கவே இல்ல. இல்ல நேத்து சொன்னார் வந்தாருல்ல. வெளியில பிரச்சனை இல்ல. நான் கேட்ட உடனே அவரை அனுப்பிச்சு வச்சேன். அங்க சிபிசிஐடி எங்களுக்கு தேவையில்லை. இவங்க ரிமாண்ட் ஆகணும். நீங்க பேசுங்க சார். பேசிட்டு வாங்க. நீங்க பேசிட்டு வாங்க. பேசிட்டு வாங்க. பேசிட்டு சொல்லுங்க. அதுக்கு